Hi friends, welcome to Samria channel. Hindi Big Boss 18 episode number 60. 60 days ஸ்ருதிகா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்துட்டாங்க. அதுவும் ஹிந்தியில போயிட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு போய் அங்க ஹிந்தி பிக் பாஸ்ல ஒரு 60 டேஸ் இருந்துட்டாங்கன்றதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ நான் போடுற இந்த ரிவ்யூ வந்து ஸ்ருதிகாவை பத்தி நம்ம சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? ஏன்னா வந்து அவங்க நம்ம ஊர் பொண்ணு அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லா பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அதெல்லாம் தப்பு இல்லை. இது வந்து தமிழ் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால நான் தப்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதே ரிவ்யூவை நான் போய் ஹிந்தியில பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவ்வளவுதான் கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஏன்னா ஸ்ருதிகாவை வந்து அவ்வளோ பிடிக்கல. இன்னும் ஹிந்தி பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ஸ்ருதிகாவோட செக்மெண்ட்டே கட் பண்ணிட்டு அவங்கள பத்தி பேசாம போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஹேட்ஸ் வந்து ஹிந்தி ஆடியன்ஸ் மத்தியில அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ பார்த்தேன். அதுல கஷிஷை பத்தி ஸ்ருதிகா பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்துட்டு இவங்க ஸ்ருதிகாக்கு வேற வேலையே இல்லை, எல்லார பத்தியும் பேசுறது தான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருங்க அங்க பேசல, எல்லாரும் தான் எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா மட்டுமா பேசுறாங்க? எல்லாருமே எல்லாருக்கும் பின்னாடி போய் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு கூட கரண் உட்காந்து ஸ்ருதிகாவை பத்தி பேசினாரு. யார் வந்து பேசாம இருக்கா இன்னொருத்தரை பத்தி? அந்த வீட்டுல அதுதானே நடக்குது. அதுல இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கஷிஷை பார்த்து ஸ்ருதிகாக்கு ஜெலஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கஷிஷை பார்த்து ஜெலஸா? இதெல்லாம் ஒரு நியாயம் வேணாமா? ஆக்சுவலா கஷிஷ் வந்த உடனே ஸ்ருதிகா கிட்ட நல்லா தான் பழகுனாங்க. திக்விஜய் மேல அவங்களுக்கு இருக்கிற ஆசைனாலையும் ஸ்ருதிகா மேல வந்து அவங்களுக்கு பொறாம வந்துருச்சு. ஏன்னா திக்விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கஷிஷ் கிட்ட தப்பிச்சு போறதுக்காக திக்விஜய் நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேச போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயத்தினால அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அண்ட் ஜெலஸாவும் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பொறாம வந்து அவங்களே அறியாம உண்டு பண்ணிக்கிட்டாங்க கஷிஷ். ஸோ இந்த பொறாம வந்து ஸ்ருதிகா மேல வெறுப்பா மாறிடுச்சு. ஸ்ருதிகா கிட்ட ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சாங்க, ஸ்ருதிகா திரும்பி ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சே தவிர இதுல பொறாமன்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. வேணா கஷிஷ்க்கு வேணா ஸ்ருதிகாவை பார்த்து பொறாமன்னு சொல்லலாம். ஏன்னா திக்விஜய் வந்து இவ்வளவு அன்பா இருக்காருன்னு. மேபி இன்னுமே வந்து இப்போ திக்விஜயும் ஸ்ருதிகாவும் சண்டை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்காங்க இல்லையா? இந்த டைம் வந்து கஷிஷ் போயிட்டு நார்மலா பேசுறதுக்கு திக்விஜய் கூட பேட்ச பாக்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ரஜத்தை வந்து டைம் கார்டு ஆக்குறாங்க. நேத்து வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலாம். நேத்து வந்து டாஸ்க்ல வந்து ரஜத் அண்ட் திக்விஜய் இவங்க ரெண்டு பேர் போட்டி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டாஸ்க் எப்படின்னா, பிரிக்ஸை வந்து எல்லாருமே அடுக்கலாம் அண்ட் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் யாருக்குமே வந்து தள்ளி விடுற உரிமை கிடையாது. ஆனால் 2 கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் தள்ளி விடலாம். அதாவது இந்த போட்டிடுறாங்கல்ல திக்விஜய் அண்ட் ரஜத், இவங்க ரெண்டு பேர் மட்டும் மாத்தி மாத்தி அவங்களோட பிரிக்ஸை தள்ளி விட்டுக்கலாமே ஒழிய வேற யாரும் வந்து தள்ளி விடக்கூடாது. ரஜத் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல வந்து கரண்ட்க்கு ரொம்ப கோவம் வந்து அவர் போய் எல்லா பிரிக்ஸையும் தள்ளி விட்டுறாரு. நேரத்துக்காக காத்திருந்த ஈஷா டக்குன்னு போயிட்டு டிஸ்குவாலிஃபைடு, இந்த டீம் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ திக்விஜயும் பின்னாடியே வந்து நோ தள்ளாதீங்க தள்ளாதீங்கன்னு கரனை சொல்லிட்டே இருக்காங்க. சொல்ல வந்து கரண் தள்ளி விட்டுட்டாரு அவர் கோவத்தினால. திக்விஜய்க்கு அவர் 2வது தடவை செய்யற ஒரு பெரிய தப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்டே ஒரு தடவை டைம் கார்டு டாஸ்க்ல பின்னாடி இருந்து வார்த்தையா சொல்லிட்டு இருந்தாரு, ஈஷாவை நாமினேட் பண்ணு, சாராவை நாமினேட் பண்ணுன்னு. இது செகண்ட் டைம் பிரிக்ஸை தள்ளுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி திக்விஜய் வந்து முன்னேற விடாம பண்றதே கரண் தான். ஆனாலும் வந்து திக்விஜய்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்லயே கரண் தான். இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால திக்விஜய ரஜத் வந்து டைம் கார்டு ஆயிட்டாரு. இப்போ ரஜத் வந்து ஈஷா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஈஷா வந்து சொல்றாங்க வந்து ஃபேவர் ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே ஃபேவர் ரிட்டர்னா, இந்த வார்த்தை நான் சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல நீங்க சொல்லல, நான் தான் சொல்றேன், எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது, ஆனால் நான் சும்மா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஃபேவர் ரிட்டர்ன்லாம் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படி சொல்றாங்க. சரி ஓகே, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா நான் டைம் கார்டு ஆனதுல அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்ட ரஜத் கேட்கிறாரு. அதுக்கு ஈஷா சொல்றாங்க, எனக்கு ப்ராப்ளம் இருந்திருந்தா நான் உங்களை வந்து டைம் கார்டு ஆக்கியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவினாஷ் வந்து நான் எப்பவுமே டைம் கார்டு ஆக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஈஷா வந்து அவினாஷை பிடிச்சி, ஐயோ நான் உங்களை எப்படியாவது இந்த தடவை டைம் கார்டு ஆக்கணும்னு நினைச்சேன், ஆக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் திரும்பவும் கரண் கிட்ட சொல்றாங்க, நீங்க பண்ணது தப்பு, நீங்க வந்து இப்படி பேசியிருக்க கூடாது, நீங்க வந்து என்ன மீனிங்ல சொன்னாலும் புரிஞ்ச விஷயம் வந்து வேற மாதிரி தான், ஆனால் ஸ்ருதிகா கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு கரண் சொல்றாரு, இல்ல நான் அப்படிதான் பேசுவேன், எனக்கு வந்து வேற யாருமே முக்கியம் கிடையாது, நீ மட்டும் தான் முக்கியம், உன்னை ஹர்ட் பண்றேனான்னு பாத்துப்பேன், மற்றபடி வேற எல்லார்கிட்டயும் நான் ஃபைட் பண்ண ரெடியா தான் இருக்கேன், யார் கூடனாலும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. கரனுக்கு வந்து தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சாலும் சாரி கேட்க விருப்பம் இல்லை. இதை வந்து அவர் நிறைய இடத்துல நிரூபிச்சுட்டே வராரு. இப்போ ரஜத் கிட்ட வந்து சாத் கேட்டுட்டு இருக்காங்க, நீ டாஸ்க் அப்போ எனக்கு கிண்டல் தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு. ரஜத் சொல்றாரு, இல்லையே அப்படின்னு. சாரா கிட்ட உடனே கேட்கறாங்க, இவர் கிண்டல் தானே பண்ணாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பண்ண, ஆனா சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணாரு அப்படி சொன்னாங்க. அதுக்கு ரஜத் சொல்றாரு, உன்னை கிண்டல் பண்ணாம நான் யாரை சாத் கிண்டல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கையை உதறி விட்டு எந்திரிச்சு போறாங்க. உடனே ரஜத், இது எனக்கு பண்ணாத பாண்டே அப்படின்னு சொல்லி, சாஹத் பாண்டே இல்ல, ஸோ டோன்ட் டூ திஸ் டு மீ பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் கத்துறாரு. அதெல்லாம் வந்து கியூட்டா இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. அப்புறம் சாத் போயிட்டு திக்விஜய் கிட்ட சாரி கேட்கறாங்க.
நான் வந்து டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாததுக்கு சாரின்ட்டு. ஏன்னா சாத் வந்து 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ணல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா ரஜத்துக்கு பண்ணா திக்விஜய் கோச்சிப்பாரான், திக்விஜய்க்கு பண்ணா ரஜத் கோச்சிப்பாரான். திக்விஜயும் கூப்பிட்டுட்டே இருந்தாரு எனக்கு சப்போர்ட்க்கு நீ வேணும்னா, ஆனா சாத் வந்து போல. ஸோ அதுக்காக இப்போ வந்து சாரி கேட்குறாங்க. திக்விஜய் சொல்றாரு இருக்கட்டும் ஃபைனு, ஆனால் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், நான் எதிர்பார்த்தேன் நீ வருவேன்னு சொல்லிட்டு நீ வரலன்னா இல்லை ரஜத்தும் கோச்சிப்பாரு நீங்களும் கோச்சிப்பீங்க, அதனால தான் நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சாகத் சொல்றாங்க. ஸோ இது நினைச்சு சாகத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மூலையில போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா வந்து இப்போ ரொம்ப ஹைப்பரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால சும்மா பிடிச்சி முதல்ல திட்டுறாங்க, நீ வந்து இனிமே என்கிட்ட ஃப்ரெண்டாவே இருக்க வேணாம், தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்ற மாதிரி, நீ எப்பவுமே வந்து கரண்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஸோ என்கிட்ட வந்துடாத அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சும்மா வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நானும் வரமாட்டேன், நீயும் வராத என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமா 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சும் சொல்றாங்க, நான் இதுல என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து சும்மோட தப்புன்னு பார்த்தா கரனை டிஃபெண்ட் பண்ண வந்தது மட்டும்தான். ஸோ அதுவே வந்து சாக்கா வச்சுட்டு ஸ்ருதிகா சண்டை போட்டுட்டு போனதும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சும் நிலைமை. சும் வந்து யோசிச்சு பார்த்தா அவங்க நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணியிருக்காங்க இல்லையா ஸ்ருதிகாக்காக. தலைவலியோட வந்து உட்காந்து பேசினதா இருக்கட்டும், அவங்க அழும்போது கூட இருந்ததா இருக்கட்டும், உனக்கு வந்து பகு இருக்காரு எனக்கு யாரு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அழும்போதே அவங்க சொல்லுவாங்க, என்னை தொட்டு பாரு எனக்கு எவ்வளவு ஃபீவர் அடிக்குது பாருன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது ஓகே ஃபைன், இதெல்லாம் பண்ணதுக்கு ஸ்ருதிகா வந்து கொஞ்சம் சாஃப்டாவது சும்கிட்ட பேசியிருக்கலாம், இந்த அளவுக்கு கோவப்பட வேணாம். அவங்களோட நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப கரணையும் வந்து எதிர்த்துக்க முடியாது, ஏன்னா கரண் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு, அது தப்பே பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா கரனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆனால் ஸ்ருதிகா கிட்ட பேச முடியும் அவங்களால, அதனால ஸ்ருதிகா கிட்ட பேசுறாங்க. ஆனால் ஸ்ருதிகாவும் வந்து இப்போ எதுவுமே கேட்கறது கிடையாது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆனால் அவங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தா கரண் அண்ட் ஷில்பாவோட இருக்கிறது தான். அவங்களுக்கு 3 பேரையும் வச்சுக்கணும்னு ஆசை, ஆனால் அது நடக்காத விஷயம். தப்பு ஒன்னே ஒண்ணுதான், அவங்க வந்து கரனை பத்தி ஸ்ருதிகா கிட்ட டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுதான் ஒரு பெரிய தப்பு. இது நடக்க கூடாதுன்னா ஸ்ருதிகாவும் கரனை பத்தி சும் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதையாவது அவங்க ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதனால இதுதான் வந்து இவங்களோட மெயினான பிரிவுக்கு காரணமா போயிடுச்சு. ஸோ இப்போ சும் கிட்ட சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா திக்விஜய் கிட்டையும் போய் சண்டை போடுறாங்க. என்கிட்ட வந்து இனிமேல் நீ ஃப்ரெண்டு கிட்டன்னு பேசிடாத, நான் உன்னை வந்து எப்பவுமே ஃப்ரெண்டாக நினைச்சது இல்லை, நான் எப்பவுமே என் டோர் க்ளோஸ்டாக தான் வச்சிருந்தேன், நீயா தான் வந்து என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு நானும் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்தேன். ஆனால் நீ ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருந்தா கரண் வந்து என்னை தப்பா பேசும்பொழுது நீ என்னன்னு கேட்டிருப்ப, நீ எதுவுமே பேசல பாரு. கரண் கேட்டப்போ கரணை எதிர்த்து எதுவுமே பேசல. ஸோ நான் வந்து இனிமேல் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வரவே வராது என்கிட்ட அப்படின்னு ஸ்ருதிகா ரொம்ப கோவமா ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க திக்விஜய. ஆனால் திக்விஜய் பாட்டு கண்டுக்காம துணி காய போட்டுட்டு இருக்காரு, எந்த பதிலுமே சொல்லல ஸ்ருதிகா கிட்ட. அப்புறம் பகா கிட்ட ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க, நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் சும்மா வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், பாவம் அவள் இன்னசென்ட், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இப்பதான் தெரியுது அவளும் கர்ணோட சேர்ந்து விளையாட தான் செய்யறா, அதனால நான் இனிமே விட்டுற போறேன், அவ இஷ்டத்துக்கு என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டும், நான் ஒன்னும் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா பகாஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இப்போ கரண்வீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு மண்ணவாரி போடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கரண் வந்து ஸ்ருதிகா அண்ட் சும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சு என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப சும் சொல்றாங்க, நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு, நீ வந்து என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னா இல்ல போகணும்னு நினைச்சா போ, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, உன் விருப்பம் தான். அவினாஷ் விவியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் எனக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு, நீங்க வந்துட்டு டாஸ்க்ல எனக்கு சப்போர்ட் பண்ணாதது, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாரும் வந்து கேட்டப்போ எனக்கு டிஃபெண்ட் பண்ண பாயிண்டே இல்லாம போயிடுச்சு, ஏன் வந்து விவியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரலன்னு கேட்டப்போ எனக்கு டிஃபெண்ட் பண்ண பாயிண்ட் இல்லாம போயிடுச்சுன்னு விவியன் சொன்னாரு, புரியுது, ஆனா வந்து நான் வர விரும்பல, ஏன்னா நிறைய பொண்ணுங்களா சுத்தி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவினாஷ் சொன்னாரு, உங்களை சுத்தி நிறைய பொண்ணுங்க தான் இருந்தாங்க, இருந்தாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணல, பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. விவியன் சொன்னாரு, நான் அப்போ உட்காந்து ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு, இந்த கேம் எப்படி முடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர நான் வந்து உன்னை பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு விவியன். ஸ்ருதிகா வந்து திரும்பவும் விவியன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் சும்மா வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சேன், தேவையில்லாம பண்ணிட்டேன், சும்மா வந்து அவங்களோட சேர்ந்து தான் பிளே பண்றாங்கன்ட்டு விவியன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ விவியன் சொல்றாங்க, உன் ஃப்ரெண்டு விஷயத்துல நீ என்ன டிசைட் பண்ணுமோ அது உன் விருப்பம், நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. சாத் வந்து திக்விஜய்க்கு ஹெல்ப் பண்ணல, அவரும் சோகமா பேசுறாருன்ற வருத்தத்துல சாத் இப்ப வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா. இதை பார்த்து திக்விஜய் வந்து நீ அழக்கூடாது அப்படின்ட்டு பில்லோ வச்சு கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. வீட்டுல வந்து எமர்ஜிங் கியூட் பேரா வந்து ரஜத்தும் சாகத்தும் வந்துட்டு இருக்காங்க. ரஜத் அண்ட் சாகத் பேர் வந்து பார்க்க அழகா இருக்கு.
இப்போ ரஜத் டைம் கோட் ஆயிட்டார்ல, இவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்ல. ஸோ ரஜத் போயிட்டு ஷில்பா கிட்டயும் திக்விஜய் கிட்டயும் கேட்கறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருக்க பொருள்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்களான்ட்டு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, நான் கொடுத்துறேன் எல்லாத்தையும், அவ வீட்டுக்கு தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. திக்விஜய் கிட்டயும் ஷில்பா சொல்றாங்க, நீயும் கொடுத்துரு எல்லா பொருளையும்ட்டு. அதுக்கு திக்விஜய் வந்து இல்ல, நான் யாருக்கும் கொடுக்கறதுக்காக வரல, நான் என் கேம் விளையாட வந்திருக்கேன், ஸோ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது இல்லாம சாத் கிட்ட பேசும்போது திக்விஜய் சொல்றாரு, இந்த வீட்டுல வந்து எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, ஸோ எனக்கு வந்து இனிமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அதாவது அவங்க கரணையும் சும்மையும் சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்காவது நான் ட்ரூவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திக்விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து கரனுக்கு ரொம்ப ட்ரூவா தான் இருக்காரு, இப்போ இன்னும் நல்லா ட்ரூவா இருக்க போறாராம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். திக்விஜய் கரண் கிட்டயும் போய் கேட்கிறாரு, என்ன இப்படி பண்றீங்க, எதுக்கு வந்து தள்ளி விட்டீங்க, இந்த மாதிரி கேமே போயிடுச்சு பாருங்க, அவங்களே ரீசனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க வந்து நடுவில் பிரிக்ஸை தள்ளி விட்டதுல இதுதான் சான்ஸ்ன்னு ரஜத் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கேமே கெடுத்துட்டீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு திக்விஜய். ஆனா இது வந்து செகண்ட் டைம் வந்து கரண் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு திக்விஜய் வந்து ஒண்ணுமே கோவப்படல. இதுவே வேற யாராவது பண்ணியிருந்தாங்க திக்விஜய் கிட்டனா திக்விஜய் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா கரண்ன்றதுனால ரொம்ப சட்டிலா பேசிட்டு இருந்தாரு. அது ஏன் அவருக்கு கோவமே வரலன்னு தெரியல. கொஞ்சமாவது கோவம் வரும்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் கரண்க்கும் திக்விஜய்க்கும் இது ஒரு பெரிய ஃபைட்டா போகும்னு. ஆனா எதுவுமே நடக்கல. அவர் வந்து அமைதியா ஆயிட்டாரு, அமைதியா போய் சோகமா உட்காந்துட்டாரு, அவ்வளவுதான். ரஜத் வந்து இப்ப ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி உள்ள பேசிட்டு இருக்காரு. வந்து அவரோட சிக்கனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த வீட்டில் சில பேர் வந்து அவரோட சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ சாப்பிடக்கூடாதுன்னு திக்விஜய் சொல்லியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஈஷா, அவினாஷ், விவியன், ஸ்ருதிகா இவங்க நேமும் இருக்கு. ஸ்ருதிகா வந்து நோ வண்டர், எனக்கு தான் தெரியுமே இப்படிதான் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. கரண் கிட்ட போயிட்டு எக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டுமான்னு ரஜித் கேட்கிறாரு. கரணும் வந்து ஓகே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கரணும் கொடுத்துறாரு எக்ஸை. ரஜித் இருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்றாரு, நான் இன்னொரு தடவை பேசி பாக்குறேன்னு. அப்போ விவியன் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் நீ பேச வேணாம், திக்விஜய் வந்து முடிவு பண்ணிட்டானா அது அப்படியே இருக்கட்டும், அவன் கிட்ட போயிட்டுலாம் நீ திரும்பவும் சிக்கனை கொடு, பொட்டேட்டோ கொடுன்னு கேட்டுட்டு இருக்காது, அவன் கஸ்டடியில வச்சுக்கிறதா வச்சுக்கிட்டோம், அப்படி ஒன்று வாங்கி நாங்கள் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவியன் சொல்லிட்டாரு. அவினாஷ் வந்து ஷில்பாவோட கேர்டு எடுத்து சாப்பிட்றாங்க. ஷில்பாவோடதுன்னு தெரிஞ்சுதான் சாப்பிட்றாங்க. சரி கேட்டாலும் நாளைக்கு வந்து சொல்லிடலாம், விவியன் தான் எடுத்தாரு, அவர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ஷில்பா மேம் வந்து எமோஷனலி அஃபெக்ட் ஆகி ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு கேர்ட் சாப்பிட்றாரு. கரணம் சும்மா சரி பேசினது போதும், நம்ம 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னு ஒரு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க 2 பேரும். அதை கட்டி பிடிச்சிட்டு பை குட் நைட் சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக தான் படுத்து தூங்குறாங்க. தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவினாஷ் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு, நான் டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாததுக்கு சாரின்ட்டு. அதுக்கு தட்ஸ் ஓகே ஃபைன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா எல்லாரும் கேட்டாங்களே டிஃபெண்ட் பண்ண ரீசன் இல்லையன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, இல்லை நான் கேட்டுக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களோட பாண்டிங் வந்து பார்க்க அழகா இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா வேக்கப் சாங் நடக்குது. எப்பவும் போல கரண் வந்து முட்டை போட்டு சாப்பிட்டுட்டு வெளியில வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே வந்து அவர் ப்ரீ ஒர்க் அவுட் செஷன்ல வந்து எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது அவருக்கு வழக்கமா போச்சு. அதனால இன்னைக்கும் ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி. யார் வந்து தயிர் சாப்பிட்டீங்க, அந்த தயிரை வெளியிலேயே வச்சிட்டீங்க, யாராலும் தயிரை திருடி சாப்பிடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா திருடினவங்க அதை சாப்பிட்டு திரும்பி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவினாஷ்க்கு ரொம்ப கோவம் வந்தது. என்ன நான் தான் எடுத்தேன், இப்போ என்ன போய் திருடன்னு சொல்லுவியா, நீ அதுக்கு திருடி சாப்பிடுங்கன்னு சொல்லுவியா அப்படின்னு சொன்னா கரண் வந்து நான் பேர் சொன்னா அவினாஷ் திருடன் அப்படி எதனா சொன்னா, இல்ல பேரே சொல்ல, நான் ஜென்ரலா தானே சொன்னேன், திருடி சாப்பிட்டீங்கன்னா உள்ள வைங்கன்றது தான் சொன்னேன், அது ஷில்பா தானே, நீ கேட்காம எடுத்தது தப்பு தானே, அது பேர் திருட்டு தானே அப்படின்ற மாதிரி வம்பிழுக்கிறாரு. அவினாஷ் சொல்றாரு விவியன் எடுத்தாரு, ஸோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம், இதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒன்று. ஷில்பா சொல்றாங்க விவியன் எடுத்தா பிரச்சனையே இல்லை, விவியனுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னோட பொருள் எதுனாலும் எப்பனாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ விவியன் எடுத்துட்டானா அதுக்கு பிரச்சனையே கிடையாது, வேற பேச்சே வேணாம், அந்த டாபிக்கை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்றாங்க. அவினாஷ் ஃபைட் மாதிரி போகுது. அதுல அவினாஷ் கேட்கிறாரு, நீ வந்து தயிர் எடுத்தா திருடன்னு சொல்லுவியா, அது கரெக்டான வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரண் வந்து போ உன் வேலையை பாரு, போய் அவளை ஈஷாவை தோல்ல தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிண்டலா சொல்றாரு. அதை கேட்டோன்னா ஈஷா வந்து ஏன் நேமே எதுக்கு எடுக்கிறீங்க, ஏன் நேம் எடுக்காதீங்க அப்படி சொல்றாங்க அவங்க. உடனே கரண் சொல்றாரு, நான் எங்கேயோ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு வரல, யார் பேரையும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஐ ஹேவ் ஆல் த ரைட்ஸ், நான் யார் பேருனாலும் எடுப்பேன், யாரை பத்தினாலும் பேசுவேன், ஏன் விருப்பம் அது, யாரும் எனக்கு கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே சாரா சொல்றாங்க, ஏன் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இவர் எப்பவுமே ப்ரீ ஒர்க் அவுட் செஷன்ல வந்து எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுக்கிறது தானே இவருக்கு வேலை, நெக்ஸ்ட் டைம் இவர் இந்த மாதிரி சண்டை இழுக்கும் போது நம்மளாம் பிளாங்க் ஃபேஸ் வச்சுக்கலாம், ஸோ தட் வந்து அவருக்கு சண்டை போட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்மளாம் அவருக்கு திரும்ப திரும்ப பேச்சு கொடுக்கறதுனால தான் வந்து அவர் ஆக்டிவா எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு ஜாலியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு.
ஈஷாவும் வந்து கரெக்ட் நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரஜத் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு, யார் யார் என்னென்ன வேலை செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு யார் யாருக்கு என்ன வேலை இஷ்டமா இருக்கோ அதே செய்யுங்க, ஸோ யார் யார் என்ன வேலை செய்ய போறீங்க நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றாப்புல. ஸோ அவங்க ஒரு வேலை சொல்றாங்க. ஷில்பா மட்டும் சொல்றாங்க நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை, வாரம் ஃபுல்லா நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஸோ நான் எந்த வேலையும் இந்த வாரம் செய்ய போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அதுக்கு பதிலாக வேணா நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, என்னன்னாலும் கொடுங்க, இல்ல சாப்பிடக்கூடாது சொல்றீங்களா, நான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா இந்த சைடு வந்து நைஸா இதை வந்து வச்சு சிம்பத்தி ஓட்ஸ் வாங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு பனிஷ்மெண்டா இப்போ வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதை வச்சு சிம்பத்தி பண்றதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரஜத் சொல்றாரு எனக்கு அவ்வளவு கல் நெஞ்செல்லாம் கிடையாது, யாரையும் சாப்பிட வைக்காம இருக்கிற அளவுக்கு, அவங்க விருப்பம் பண்ணலனா அப்படின்னு சொல்லிடுறாரு ரஜத். சொல்லிட்டு ஸ்ருதிகா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலை பிரிச்சு கொடுக்கறதுல இருக்காங்க. ஸோ இப்போ கிச்சன்ல கேமரா ஓப்பன் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா ரஜத் கிட்ட கஷிஷ் கேக்குறாங்க இந்த கர்டு ஃபைட் எப்படி வந்து வேற ஃபைட்டுக்கு மாறுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ரஜத் சொல்றாரு இல்ல கர்ட் ஃபைட் தான் போயிட்டு இருந்தது, ஆனா நடுவுல ஒருத்தவங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் வந்துட்டு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வேலை செய்யறதும் செய்யாததும் அவங்க விருப்பம், நம்ம அதை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணது போறது இல்ல, அதை வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்க வச்சு ஒரு சிம்பத்தி கார்டு பிளே பண்ணலாம்னு நினைச்சாங்க, அதுக்கு நான் வழி கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஷில்பா இதெல்லாம் கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஈடன் கிட்ட, இதெல்லாம் ஈடன் உனக்கு தான் எல்லா விஷயமும் புரியும்ல, அவன் பேசுறது புரியலையா உனக்கு, இதுக்கெல்லாம் எதுவுமே நீ பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி ஈடன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஷில்பா. ரஜத்தே திரும்பி ஆமா நான் இப்போ உங்களை பத்தி தான் பேசினேன், என்னன்றீங்க, சிம்பத்தி தானே கிரியேட் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும் வந்து எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்ட் டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷில்பா சொல்றாங்க நான் யாருக்கிட்டையும் ரெஸ்பெக்ட்லாம் டிமாண்ட் பண்ணிலாம் வாங்குறது கிடையாது, நீ வந்துட்டு ஒருத்தரை வந்து தப்பா பேசுவ, அப்புறம் அவங்களுடைய தோல்ல கை போட்டுட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டா இருப்ப, நீ விவியனோட சண்டை தானே போட்டுட்டு இருந்த, திடீர்னு என்ன விவியனோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு அது ஏன் விருப்பம், நீங்க வந்து கரண் வந்து ஸ்ருதிகாவை தப்பா பேசினப்போ நீங்க ஏன் வந்து கேட்கல, பொண்ணுங்களை பத்தி ரொம்ப பேசுறீங்க இல்லையா, சோ பொண்ணுங்களோட ப்ரொடெக்ஷன் பத்தி ரொம்ப பேசுறீங்க இல்லையா, சோ பொண்ணுங்களுக்காக வரும்போது ஸ்ருதிகாக்காக நீங்க ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டாரு. இப்ப வந்து நீ எதுக்கு இப்ப ஸ்ருதிகாக்காக வக்காலத்து வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் நான் இந்த வீட்டுல இருக்கேன், சோ என் கண்ணில் படுற விஷயங்கள் எல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு ரஜத் சொல்றாரு. விவியனும் இந்த இஷ்யூக்குள்ள வராரு, ஷில்பா கிட்ட கேட்கிறாரு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு என்னெல்லாம் எதனா தப்பு செய்யும் போது வீட்டுல நடுவுல நிக்க வச்சுதானே கேள்வி கேட்குறீங்க, ஏன் கரண் செஞ்சா மட்டும் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒரு கல்யாணமான பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அவளுக்கு, அவளை போயிட்டு நீங்க இந்த மாதிரி பப்ளிக்ல வச்சு கரண் பேசினா அதுக்கு நீங்க ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி விவியன் கேட்கவும் ஷில்பா சொல்றாங்க உனக்கு தெரியுமா நான் கேட்கலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பர்சனலா உட்காந்து பேசினேன் இதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் அவன்கிட்ட கேட்கலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவியன் சொல்றாங்க என்ன மட்டும் எல்லாருக்கும் முன்னாடி வச்சுதானே கேள்வி கேட்கறீங்க, அப்பயே கரணை மட்டும் தனியா போய் உட்காந்து பேசணும், தனியா உட்காந்து போய் கேட்கணும், எது கேட்கறதுனாலும் சபையில வச்சு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா அதுக்குள்ள வந்துடுறாங்க. விவியன் அண்ட் ரஜத் வந்து மனசுல பட்டதை உடனே அப்பவே கேட்டாங்க, நீங்க வந்து நின்று நிதானமா அதை யோசிச்சு அது தப்பா கரெக்டா கேட்கலாமா கூடாதான்னு யோசிச்சு அப்புறமா கரண் கிட்ட போய் 1-on-1 பேசி டிசைட் பண்ணி கேட்பீங்களா, தோன்றதை அப்பவே அங்கேயே கேட்கணும், யோசிச்சு பின்னாடி போய் கேட்பீங்களா, உங்க ஃப்ரெண்டை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவும் வந்து கேட்கறாங்க. சாரா போய் வெளியில போய் கரண் கிட்ட சொல்றாங்க உள்ள வந்து உன் அம்மாவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வரலையா, ஷில்பாவை தானே உன் அம்மா மாதிரி சொல்லிட்டு இருந்த, வரலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கரண் வந்து அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க, நான் வரமாட்டேன், நான் ஒர்க் அவுட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்து ஷேம் ஆன் யூ, ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பத்தி விவியன் சொல்லிட்டே இருக்காரு, அவன் வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ் வைக்கிறான், தப்பா பேசுறான், நீங்க எதுவுமே கேட்கறது இல்ல, அவன் பேசுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷில்பா வந்து இப்ப ஸ்ருதிகா கிட்ட சொல்றாங்க அர்ஃபின் ஃபர்ஸ்ட் வீக்லயே சொன்னாரு உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு, ஷி ஹேட்ஸ் யூன்னு சொல்லிட்டு அப்பவே சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்ருதிகா கேட்டாங்க யாரு சொன்னது, அர்ஃபின் தானே சொன்னாரு, நான் சொன்னேனா எனக்கு உங்களை பிடிக்காது ஐ ஹேட் யூன்னு சொன்னேனா, அப்புறமா அர்ஃபின் சொன்னதை வச்சு இங்க பேசிட்டு இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா நீங்க அப்பவே என்கிட்ட வந்து பேசியிருக்கணும், அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணாலும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்க தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்லாம இருக்கிறீங்க, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செஞ்சாலும் நான் தப்புன்னு சொல்லுவேன், அதுதான் நானு அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. சோ இப்ப ஷில்பா சொல்றாங்க உனக்கு ரொம்ப தெரியுமா நான் கேட்கலன்னு, நான் கரண் கிட்ட கேட்டேன், தனியா கேட்டேன், உள்ள வச்சு கேட்டேன்னு கேட்டோன்னா ஸ்ருதிகா சொல்றாங்க இதை மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றீங்க, என்னோட வாயை அடைக்கிறதுக்கு நான் உள்ள போய் பேசினேன்னு சொல்றீங்க, எப்போதும் ஏன் சபையிலேயே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஸ்ருதிகா கேட்கறேன். அப்போ கரண் உள்ள வராரு. ஷில்பா கேட்கறாங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா, ஸ்ருதிகாவை நீ பேசினது வந்து தப்பு அப்படின்னு நான் உனக்கு சொன்னேனா இல்லையா அப்படின்ற மாதிரி ஷில்பா கேட்கறாங்க. ஒன்னு கரண் சொல்றாரு ஆமா கேட்டாங்க, இப்ப என்ன பேசுனது தப்பு, நான் இன்னும் கூட பேசுவேன், அப்படிதான் பேசுவேன், இப்ப கூட கேட்பேன், என்ன சுச்சு கூட்டு போனியா அப்படின்னு திரும்பி கேட்கிறாரு கரண் ஸ்ருதிகாவை பார்த்து இன்னும் கேட்கிறாரு பொட்டேட்டோ சிக்கன் எல்லாம் சாப்பிடுற, வெக்கமா இல்ல, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடுற, இப்ப எங்க போச்சு உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸ்ருதிகாக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. நீ தெரியுமே நீ இப்படிதான் கேவலமா பேசுவ, பாரு எப்படி சொல்றாரு பாரு, கூட்டிட்டு போனியான்னு சொல்றாரு, சுசு கூட்டிட்டு போனியா அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க. அதுக்கு ஷில்பாவும்
சும்மா உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவர் அப்படி சொல்லலையா, நீ வந்து ட்ரெயின் பண்ணியா அப்படின்னு தான் கேக்குறாங்க அப்படின்னு. என்னதான் அவர் அப்படியா சொன்னாரு, இப்ப கேளுங்க கேளுங்க ட்ரெயின் பண்ணியா நான் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கரண் சொல்றாரு, இல்ல நான் சுசு கூட்டிட்டு போனியான்னு தான் கேட்டேன், இப்ப என்னன்ற நான் அப்படிதான் கேட்பேன், இன்னும் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட மட்டும் வந்து நான் வந்து ஹைஜீன் ஹேபிட்ஸை பத்தி சொன்னேன் அப்படின்னு மெதுவா சொல்றாரு, என் கிட்ட மட்டும் ஸ்ருத்திகா நான் அப்படிதான் பண்ணுவேன் வாய்ஸ் ரைஸ் பண்றாரு. பாத்தீங்களா அவரோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. சோ கரனை பொறுத்த வரைக்கும் பேசுனது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை வந்து அவர் தப்புனே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இது நடுவில் ரஜத் சொல்றாரு, கரண் அன்னைக்கு என்ன உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாப்புல, எங்க அம்மா வந்து போலீஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றாங்க, பொம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து ட்ரெயின் பண்ற ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இவரை ட்ரெயின் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுங்களை வந்து எப்படி நடத்தணும்னு இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஷில்பா சொல்றாங்க, நீ மட்டும் என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே, என்னென்ன பண்ணிட்டு போயிட்டு வந்தியோ அப்படின்னு ஷில்பா சொல்றாங்க. உடனே ரஜத் சொல்றாரு, நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும், எதையும் மறைச்சிட்டு இங்க வந்து விளையாடிட்டு இல்ல, சோ என்னை பத்தி எல்லாம் தெரியும் எல்லாருக்கும், நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. சாரா திரும்பவும் வெளில போறாங்க. இப்போ வந்து உன்னோட அம்மா டாபிக்கே தான் நடக்குது, டெல்லி போலீஸ்க்கு ட்ரெயின் பண்ற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க, இப்போவாது நீ வருவியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கரண் வந்து இல்ல நான் ஒர்க் அவுட் பண்ணும், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு ரஜத் கிட்ட, என்ன ஏதோ பேசிட்டு இருந்தியா டெல்லி போலீஸ் ட்ரைனிங்னு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ரஜத் வந்து உள்ளவா பேசலான்ட்டு, இல்ல நான் ஒர்க் அவுட் பண்றேன், நான் வெளியில தான் இருப்பேன், நீ வெளில வந்து பேசுங்கிட்ட அப்படின்றாரு. ரஜத் வந்து நீ உள்ள வந்தாதான் நான் பேசுவேன்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரியே சண்டை போட்டு 2 பேரும் பேசல. நடுவில் பகா வந்துட்டு ஷில்பாவை ஏதோ பேட் வேர்ட்ஸ்ல திட்டிடுறாரு போல இருக்கு. ஸோ நீ என்ன இந்த வேர்ட் சொல்றீங்களா பகா அப்படின்ற மாதிரி ஷில்பா கேட்குறாங்க. ஆமா நான் சொன்னேன்தான்னு பகா ஒத்துக்கிறாரு. ஷில்பாவும் கோமா வெளியில போயிடுறாங்க. வெளியில போய் கரண் கிட்ட சொல்றாங்க, பகாஜி வந்து என்னை இந்த மாதிரி கூப்பிட்டாரு கெட்ட வார்த்தையிலன்னு சொன்னோன்னே, ஓ பகா வாயிலேருந்தே இந்த மாதிரி வருதா, சரி இருக்கட்டும் நான் வெளில போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. இப்போ ரஜத் வந்து வெளியில இருக்காரு, ஈஷாக்கு மசாஜ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காரு. அப்போ இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காரு கரண். ஸோ ரஜத் கேட்கிறாரு, என்னமோ போலீஸ்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க பொண்ணுங்களை பத்தின்னு சொன்னியே, உனக்கு சொல்லி கொடுக்கலையா பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வந்து உங்க அம்மாவோட ரத்தம் உனக்கு வராம போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ரஜத் கேட்கிறாரு. அதுக்கு கரண் வந்து ஆமா எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு திமிரா சொல்றாரு. ஒர்க் அவுட் செஷன்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ வந்து ஷில்பா சும்மா எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்காங்க. இப்போ ஷில்பாவும் சும்மா பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் எப்போ வந்து இந்த கரணை தட்டி கேட்டதில்லை, அவன் தப்பு செஞ்சா நான் கேட்டுட்டு தானே இருக்கேன், நேற்று விஷயத்துலயும் நான் கேட்டேன் தானே, அப்புறம் இன்னைக்கும் வந்துட்டு அவன் அவினாஷை வந்து திருடன்னு சொன்னதுக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன், நான் எப்போ வந்து கேட்காம இருந்தேன் கரணை, அண்ட் விவியன் எப்போ நான் நடு வீட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல, நான் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்றாங்க, சல்மான் கானும் வந்து எவ்ரி வீக் வந்து இந்த கேம் ஃபார்மேட்டே இப்படிதான் அப்படின்னு புரிய வச்சுட்டு போறாரு, இருந்தாலும் என்னால ஏத்துக்கவே முடியல, நான் போகணும் போல இருக்கு எனக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் அழுறாங்க. சும்மா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து பேசுறாரு, வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அனுராக் இவர் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர், நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போ கெஸ்டா வீட்டுக்கு வந்திருக்காரு. இவரோட உங்களுக்கு 1-on-1 செஷன் இருக்க போகுதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷில்பாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எப்படி இருக்கு உங்களோட, எப்படி பசங்களெல்லாம் விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு எல்லாமே கேட்கறாங்க, இந்த வீட்டுக்கு எதனால நீங்க பிக் பாஸ் வந்தீங்க எல்லாம் கேட்கறாங்க. இல்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டேன், ரொம்ப நாள் வந்து நான் வீட்டுக்காக இருந்துட்டேன், இனிமே நான் எனக்காக எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஸோ எப்படியோ நான் இருந்துட்டேன், 60 days மேல இந்த வீட்டுக்குள்ள இருந்தாச்சு. விவியன் கரஞ்சும் நாங்க 4 பேரும் உட்காந்து பேசும்பொழுது ஜாலியா தான் இருக்கும், ஆனா வந்து வெளியில டாஸ்க் அப்படின்ட்டு மிச்ச நேரங்கள்ல நாங்க பேசும்பொழுதுலாம் சண்டை தான் வரும். ஸோ தனியா நாங்க எப்பெல்லாம் 4 பேர் உட்காந்து பேசுவோம் அப்பெல்லாம் ஃபன் மொமெண்டா இருக்கும், ஆனா வெளியில டாஸ்க்னு வரும்பொழுது எப்பவுமே சண்டையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷில்பா அனுராக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, நான் வந்து வெளிநாட்டுல ரொம்ப நாள் இருந்துட்டேன், இப்பதான் இங்க வந்து நம்ம ஊர் மக்களோட எல்லாம் நான் பழகுறேன். ஸோ வந்துட்டு எனக்கு அவங்களெல்லாம் பார்த்த உடனே நல்லபடியா பேசணும் அப்படின்னு தான் தோணுது, அதனாலதான் நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசுறேன், அதை பார்த்து எல்லாரும் நினைக்கிறாங்க எப்படி ஒருத்தரால இவ்வளவு ஸ்வீட்டா இருக்க முடியும், ஸோ அப்படின்னா டிராமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க. ஆக்சுவலி நான் அப்படி கிடையாது, என்னோட இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி, நான் எல்லாருக்கிட்டையும் நார்மலாவே ஸ்வீட்டா தான் பேசணும், ஸோ அந்த மாதிரிதான் நான் பேசுறது, அவங்க என் கேரக்டரே அதுதான், இவங்க வந்து எல்லாரும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத இந்த சைட்ல எடன் அண்ட் கஷிஷ் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ என்ன பேசுறாங்கன்னு அப்படியே லைவா கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல சொல்றாங்க, ஷில்பா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஷில்பா, கரண், விவியன் இவங்க எல்லாம் ஒரு பக்கமா நிக்கிறாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் அகெயின்ஸ்டா வந்து வீடே நிக்குது அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அதுக்கு எடன் சொல்றாங்க, இது என்ன புது கதையா இருக்கு, நான் கரண்ட்க்கு மட்டும் தான் அகெயின்ஸ்டா நிக்கிறேன், இவங்களுக்கு எப்போ நான் அகெயின்ஸ்டா நின்னேன், வேற யாருக்குமே நான் அகெயின்ஸ்டா நிக்கலையே அப்படின்ற மாதிரி எடன் சொல்றாங்க. இந்த வீட்டுல வந்து யாராவது சண்டை போட தூண்டுறாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, அப்படி யாரும் இங்க வீட்டுல சண்டை போட தூண்டுற மாதிரி எல்லாம் தெரியலையே அப்படின்றாங்க. கஷிஷ் சொல்றாங்க, பாருங்களேன் இந்த வீட்டுல வந்து சண்டை போட யாருமே தூண்டுறது இல்லையா, பொய்க்காரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஃபன்னா சொல்றாங்க, பொய்க்காரி அப்படின்ற மாதிரி ஃபன்னா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு கரண் கிட்ட திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. நீங்க வந்து வேற ஒரு எண்ணத்தோட பேசியிருந்தாலும் நீங்க பேசுனது வந்து தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு, அதனால வெளியில தப்பா தான் போயிருக்கோம், அதனால நீங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன், யோசிங்களேன், அதை பத்தி சாரி கேட்க ட்ரை பண்றீங்களான்ற மாதிரி சும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கரண் வந்து இல்ல நான் என்ன பேசினேன்னு தெரிஞ்சுதான் பேசினேன், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, இன்னுமே அவசியப்பட்டாலும் நான் திரும்பியும் கூட பேசுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க, இல்ல அது வந்து சில பேரை ஹர்ட் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. சில பேரெல்லாம் ஹர்ட் பண்ணாது, சம்மந்தப்பட்டவங்களை தான் ஹர்ட் பண்ணோம், ஹர்ட் ஆகட்டும் தான் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அதாவது ஸ்ருதிகா ஹர்ட் ஆகட்டும் தான் நான் இந்த மாதிரி பேசுறேன்னு கரண் சொல்றாரு. இப்போ அனுராக் கிட்ட விவியன் வந்திருக்காரு. அண்ட் லிசன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திக்விஜயும் யாமினியும் கேட்டுட்டு இருக்காங்க. விவியன் வந்துட்டு அவரோட பர்சனல் லைஃப் பத்திலாம் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. என்ன மேரிடா, நீங்க எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு தடவை டிவோர்ஸ் ஆகி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிருக்கேன், 3 பொம்பளை பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க. டாட்டர்ஸை பத்திலாம் சில விஷயம் கேட்டு அதை பத்திலாம் பர்சனலா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணோம் உங்களை அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ஃபால்ஸ் நரேட்டிவ், யாராவது என்கிட்ட வந்து ஃபால்ஸ் நரேட்டிவா விஷயங்கள் சொன்னா வந்து எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் உங்க ஹாபிஸ் என்ன உங்களுக்குன்னா, எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நீங்க சினிமாலலாம் பாலிவுட் வரலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை நான் டெலிவிஷன் ஆக்டராகவே நடிச்சுட்டு அப்படியே தான் இருந்துட்டேன், ஸோ அதுக்கெல்லாம் பெருசா போனதில்லை அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் அவரை பத்தி பர்சனலாலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது திக்விஜய் அண்ட் யாமினி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ 3வது போறது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா தான். ஸ்ருதிகா வந்து அனுராக் கிட்ட போறாங்க. அங்க போனோன்னு திரும்பி நம்மளோட குழந்தை மாதிரி அவங்க பேசுவாங்கல்ல, அந்த விஷயத்தை திரும்பி கொண்டு வராங்க, சைல்டிஷா அங்க போய் பேசுறாங்க. ஆஹா, இந்த சைட் ஆஃப் த ஸ்ருதிகா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்போ அனுராக் கேட்டாரு, நீங்க இதே மாதிரிதான் எப்பவுமே இருப்பீங்களா, இப்படிதான் சிரிச்ச முகத்தோட அப்படின்னா, ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா இந்த ஃபன் பார்ட் எல்லாம் போயிடுச்சு, இப்போ ஃபுல்லா உள்ள சண்டை மட்டும்தான், என்னோட இந்த ஃபன் சைடே வந்து மறைஞ்சு போற அளவுக்கு சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அனுராக் கிட்ட. இதை கேட்டுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கரணும் சாராவும் இந்த சைட் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ருதிகா கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்கவும், சும் தான் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனால் வந்துட்டு இப்போ அவ கூட என்கிட்ட சண்டை போட்டாச்சு, ஸோ யாருமே எனக்கு இப்போ ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லவும் கரண் உள்ளன்னு சொல்றாரு. பகுவை ஏன் அவ சொல்லவே இல்லை, பகு அவளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கும் அது டவுட்டாக தான் இருந்தது, ஏன் பகுவை அவங்க வந்து கன்சிடரே பண்ணல ஃப்ரெண்டா, ஏன்னா பகு தானே கூடவே இருக்காரு, அவர் தான் ஃப்ரெண்டுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, எல்லா பிரச்சனையிலும் பகு கிட்ட தான் போய் நின்றுருக்காங்க, அப்புறம் ஏன் பகுவை வந்து ஃப்ரெண்டுனே சொல்லலைன்னு தெரியல. ஸோ இப்போ யாரோடையுமே எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்ருதிகா. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சண்டை வந்ததுன்னா நீங்க ஏன் திரும்பி போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதிகா சொன்னாங்க, 48 hours முன்னாடியே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு, நான் திரும்பி போய் பேசணும் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து அது அவளுக்கு அதுல பெருசா விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவ பின்னாடியே நான் தான் வந்து கெஞ்சிட்டே போயிட்டு இருக்கிறேன், கெஞ்சி அவளை ஃப்ரெண்ட் ஆக்குறது வந்து அவளுக்கும் கஷ்டமா இருக்கு, அண்ட் அவளும் வந்து கரண் ஷில்பா இவங்களோட இருக்கிறதா இல்ல ஏன் கூட இருக்கிறதுலான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறா. அண்ட் மோர் ஓவர் ஏன் கூட இருக்கிற போது அவளுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கு, அவங்களோட நம்ம பேசலையே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களோட இருக்கும்பொழுது அவ ரொம்ப ஜாலியா இருக்கா, ஃபன்ஃபில்டா இருக்கா. ஸோ நான் ஏன் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அவங்களோடயே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். ஸோ நான் திரும்பி போய் பேசவே போறது கிடையாது சும் கிட்ட, அதுதான் நல்லது, வெளியில போய் நான் எதனாலும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக்கா அவினாஷ், ஈஷா இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் கரெக்டா இருக்காங்க. நாங்களும் ஒரு ஃப்ரெண்ட் கேங் வந்து ஃபார்ம் பண்ணோம், நான் கரண் சும் ஷில்பான்னு ஃபார்ம் பண்ணோம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆர்கானிக்கா இல்லை. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டு பேசணும்ல, அண்ட் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா வந்து நீ தப்பு, நீ செய்யக்கூடாது இதுன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி சொல்லாம ப்ரொடெக்டும் பண்ணுவாங்க, தப்பு பண்ணவங்களை வந்து வெளியில காட்டிக்காம ப்ரொடெக்டும் பண்ணுவாங்க, இது கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அதனால நான் அந்த குரூப்பை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், எனக்கும் வந்து அங்க இருக்க பிடிக்கல, ஆனா வந்து சும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சும் வந்து எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன், ஆனா இப்போ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அனுராக் கேட்கிறாரு, சரி உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு அங்க ஹாப்பியா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அந்த குரூப்ல ஹாப்பியா இருக்கிறது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு. சரி உங்க ஃப்ரெண்டு ஹாப்பியா இருக்கிறது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா, இல்லைன்னா வந்து உங்ககிட்ட இருக்கிறத விட அந்த குரூப்ல ஹாப்பியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ஸ்ருதிகா வந்து கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்கு எனக்கு, அவ என்கிட்ட சந்தோஷமா இருக்கிறத விட அவங்களோட சந்தோஷமா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஜெலஸா தான் இருக்கு, இருந்தாலும் நான் என்ன அவளை ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டா வச்சுக்க முடியும், ஸோ அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும், அவளோட ஹாப்பினஸ்க்காக நான் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இதை கேட்டு கரண் சிரிச்சிட்டாரு. தெளிவும் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இதுதான் பேசிட்டு இருந்தாப்புல ஸ்ருதிகா, கொஞ்சம் ஜெலஸா இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சும் உள்ள போறாங்க. அந்த கேப்ல திரும்பவும் ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு கரண். என்ன பேசுறாருன்னா, ஒண்ணு கூட யாருமே பேச முடியாது அப்படின்றாரு. யாரு? ஸ்ருதிகாவை சொல்றாரு. என்ன மட்டும் வந்து கத்துறால, இது பண்ற அது பண்றேன்ட்டு, ஏன் பகு கிட்ட போய் சொல்லலாம்ல, டாய்லெட்டை கிளீனா வைங்க, டாய்லெட்டை ஒழுங்கா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, உங்களால நின்னு பண்ண முடியலன்னா உட்காந்து போங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல அப்படின்னு வந்து கரண் சொல்றாரு. உடனே ஷில்பா வந்து இதுக்கு சிரிச்சிட்டு, ஐயோ நீ ரொம்ப ஃபன்னியா பேசுற அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகாவை பத்தி இவர் மட்டும் இப்ப பின்னாடி பேசலையா, இதை யாருமே கேட்க மாட்டாங்க. அவர் பேசினா அது வந்து பின்னாடி பேசுறது கிடையாது, ஆனா ஸ்ருதிகா பேசினா அது பின்னாடி பேசுறது. அதே மாதிரி பெட்ல படுத்துட்டு போகாத, ஸ்ருதிகா கிட்ட போகாத அப்படின்னு சொல்றது வந்து பின்னாடி பேசுறது கிடையாது. ஆனா ஸ்ருதிகா வந்து சும் கிட்ட எதனா சொன்னாங்கன்னா அவங்க பொசசிவ்னஸ்ல கட்டி வைக்கிறாங்க. இது என்னடா வம்பா இருக்கு. உள்ள சும் வந்து அனுராக மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவும் ரஜத்தும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் பேசுறாங்க. உள்ள போன உடனே சும்மோட பர்சனல் டீடைல்ஸை பத்தி கேட்கிறாரு. எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்றாங்க, நான் இந்த அருணாச்சல்ல இருந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. செல்ல ஒரு குட்டி கிராமத்துல இருந்து நான் இவ்வளவு தூரம் வந்து பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்றதே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸ்ருதிகா வந்தாங்க, அவங்க சொல்றாங்க உங்களுக்கு கரணை தான் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அதுக்கு சும் சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது, கரணை பிடிக்கும், ஷில்பாவையும் பிடிக்கும், ஸ்ருதிகாவையும் பிடிக்கும், எல்லாரையும் ஈக்குவலா தான் பிடிக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா ஸ்ருதிகாக்கு ஷில்பா அண்ட் கரணை வந்து பிடிக்காது, அவங்களோட உட்காந்து பேச பிடிக்காது. அதனாலதான் வந்துட்டு அவ தனியா இருக்கா. ஸோ அவளோட போயிட்டு நான் தனியா பேசும்பொழுதோ இல்லை அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணும்பொழுதோ சில பிரச்சனைகள் வருது. அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம இங்க விட்டுறலாம், வெளியில போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க இருக்கோம் அப்படின்னு சும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ருதிகா கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த பக்கம். ஏன் வந்து கரணை வந்து ஸ்ருதிகாக்கு பிடிக்காம போயிடுச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க நினைக்கிறாங்க என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு கரண் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, வீட்டில் எல்லாருமே நினைக்கிறாங்க கரண் வந்து எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, என்ன ஷில்பாவை திக்விஜய எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விளையாடல அப்படின்றது வந்து எப்படி புரிய வைக்கிறது தெரியல. நாங்க யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல கரண் பேசுறதுலன்ற மாதிரி சும் சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதே தெரியல. நம்மளுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது கரண் வந்து எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷில்பாவையும் சும்மியும் மோட்டிவேட் பண்ணி நீங்க விளையாடுங்க, இறங்கி விளையாடுங்க, இல்லைன்னா நீங்க வெளியில போயிடுவீங்க அப்படின்னு பின்னாடி இருந்து சொல்றது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தானே. அண்ட் கூடவே படுத்துக்கிட்டு நீ வந்து ஸ்ருதிகா கிட்ட போய் படுக்காத, என் கூடவே இரு அப்படின்னு சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தானே. விஜய் வந்து இவங்கள நாமினேட் பண்ணு, அவங்கள தூக்கி அந்த பொம்மையை தூக்கி ஓட அப்படின்னு சொல்றதும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தானே. விஜய் போய் பண்ண சொல்றதும் இன்ஃப்ளூயன்ஸ் தானே. அதை கேட்டு திக்விஜய் நடக்கிறாருன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாருன்னு தானே அர்த்தம். ஸோ அன்கான்சியஸா வந்து ஸ்ருதிகா சொன்ன மாதிரி தான் அன்னோயிங்லி வந்து அவங்களே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியல. வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பிக்சர் நல்லாவே தெரியுது. ஆனாலும் வந்து கரண் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதை நம்பணும். கரண் வந்து யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, அவர் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர். ஆனா வந்து அவரே வந்து வாயை திறந்து எல்லாருக்கும் முன்னாடி கேட்டிருக்காரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன்னு ஷில்பா அண்ட் சும் கிட்ட வந்து கேட்டிருக்காரு எனக்கு. ஆனா வந்து கரண் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர், யாரையும் எதிர்பார்த்து வரல, யாரையும் வச்சியும் விளையாடல அவரு. இதை வந்து நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் திக்விஜய்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நல்லா போயிட்டு இருந்தாரு, சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கரணோட சேர்ந்து அவர் பேச்செல்லாம் கேட்டு இப்போ கரண் மாதிரியே அவரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி இதெல்லாம் ஓகே. அந்த சிக்கன் பொட்டேட்டோலாம் நான் வச்சுப்பேன், ஸோ நான் தான் வந்து அதை ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து கேம் பிளான், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மாதிரியே அவரே பிளான் பண்ணி சில விஷயங்கள் பண்ணாருன்னா அவருமே வந்து ஃபேவரட் கண்டஸ்டண்டா தான் இருப்பாரு. எனக்கெல்லாம் வந்து திக்விஜய் ரொம்ப பிடிக்கும். கரணையும் ஒரு டைம்ல பிடிச்சது, ஏன்னா வந்து ரொம்ப அஃபெக்ஷனட்டா இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்போ இல்ல. அண்ட் அவர் வந்து ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா வேற லெவல்ல வெறுக்கிறாரு. அதற்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன், அவங்கள பத்தி நான் என்னனாலும் பேசுவேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து எனக்கு சரியா படல. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க இந்த எபிசோட பத்தி. சும் அனுராக் மீட் பண்றதோட எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாமா. Till then it's bye from Jamima. Take care.